கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த NIC ஏற்பாடு பண்ணியிருக்கும் 40 நாள் உபவாச ஜெபத்திலே நான் பாஸ்டர் ஹேம்ராஜன், அடுத்த மத்தியில் இருக்கும் பாஸ்டர் பால் கிருஷ்ணன் அவர்கள் தொடர்ச்சி மத்தியிலே காரியங்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். நாளிலே நான் காரியங்களை மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தொடர்ச்சியாக என்னோடு இருக்கும் பாஸ்டர் பால் கிருஷ்ணன் அவர்கள் அவருடைய கருத்துக்களை என்னிடத்திலே பகிர்ந்து கொள்வார். தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் கொஞ்சம் நீளமாக பார்க்க இருக்கிறோம். 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் காரியங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுதல் தலைமுறையாக கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம் பாஸ்டர் பால். அதுல முதலாவது, குடும்பத்துக்குள் ஆவியின் கனி. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது தேசம் மட்டுமல்ல, அது குடும்பத்துக்குள்ளாக வருகிறது. குடும்பத்துக்குள் ஆவியின் கனி என்றால் என்ன நீங்க கருதுகிறீர்கள் பாஸ்டர்? நீங்க கர்த்தருக்குள் பயந்த ஒரு சந்ததி பார்த்தீங்கன்னாக்கா ஆபிரகாம் சந்ததி. அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனோட சந்ததி ஈசாக்கு, யாக்கோப்பு, பிறகு இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தை கண்டார்கள். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி எப்போதுமே அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் சொல்லலாம். ஆகவே அதில் அவர்கள் வாழ்க்கையில காணப்பட்ட ஆவிக்குரிய கனிகள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது நீங்க அப்படி சொல்லுகிறீர்களா? நிச்சயமாக நிச்சயமாக. அதன் அடுத்தபடியாக நீங்க பார்ப்போம் என்றால், ஆத்துமாக்களை ரட்சிப்பதன் பெருக்கம், அதை குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? என்ன நினைக்க விரும்புகிறீர்கள் அது குறித்து? ஆத்துமாக்கள் ஏனென்றால் ஆத்துமாக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விளையாடு பெற்றது. அவர்கள் நரகத்துக்கு போகாதபடி தேவராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று அந்த பயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். ஆத்துமாக்கள் அவர்கள் குடும்பத்துக்குள்ளாக தான் சேர்த்து இருக்கிறார்கள். ஆவிக்குரிய குடும்பத்தில் சேர்க்கப்படும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அப்ரோச் பண்ணணும். அவங்களை அணுகி தேவனுடைய சத்தியத்தை சொல்லும்படி அவ்விதமான காரியங்கள், தேவனுடைய பயத்தை நாம் பார்க்கலாம் அங்கே. அதாவது நான் என்ன சொல்ல கருதுகிறேன்னா, இந்த ஆத்துமாக்கள் ரட்சிப்பு என்பது வெளியல்ல, அது குடும்பத்துக்குள்ளாகவே அந்த குடும்பத்தில் இருக்கணும். குடும்பத்தில் தகப்பன், தாய், பிள்ளைகள், அவர்கள் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் மற்றவர்களை தொடும் என்று நீ கருதுகிறீர்களா? அந்த சில குடும்பத்தில் பார்க்குறோம், அவங்க பிள்ளைகள் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறார்கள். அவங்க பிறந்த அந்த சூழ்நிலையில் வளர்கிறார்கள். ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றும் தெரியவில்லை. ஸோ அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு வயது வந்த பிறகு அவர்களும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக வாழும்படி அந்த பக்குவத்தில் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்பொழுது அது கர்த்தருக்கு பயப்படுதலை அவர்கள் வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி பெற்றோர்கள் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பயத்தை குறித்து. சரி, அடுத்தது நம்முடைய பார்ப்போம் என்றால், தேசத்தை பாதிக்கும் தலைமுறை ஆசீர்வாதங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேசத்தை பாதிக்கும் தலைமுறை ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன நினைக்கிறீங்க? தலைமுறை ஆசீர்வாதங்கள் தேவன் கொடுக்கிறார். அதை தெய்வ பயத்தோடு பயன்படுத்தும் போது அந்த தேசம் ஆசீர்வாதமாக இருக்கும். தவறாக பயன்படுத்தும் போது அது என்ன சொல்லலாம், அது தீமையில போய் முடியும். சாலமோன் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார், ஞானத்திலும், ஆஸ்தியிலும், பணத்திலும், எல்லாத்திலும். ஆனால் அவனுடைய பிற்கால வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தீமையாக முடிந்தென்று சொல்லலாம். அவன் தகாத உறவுகளை வைத்து சரியா அப்படி நடந்ததை நான் பார்க்கலாம். அதனால இந்த விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் மிக ஜாக்கிரதை. ஆசீர்வாதம் எப்போதுமே நாம் நல்லது சொல்ல முடியாது. அது சில வேளை நம்மளை வழி விலகி கொண்டு போக செய்யலாம். ஆண்டவரை விட்டு தூரமாக செல்வதற்கு ஆசீர்வாதம். ஆனால் தெய்வ பயத்தில் இருக்கும் பொழுதே அந்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்துவோம். அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேசத்துக்காக கொண்டு வரும் கருதுகிறேன். அதனால்தான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்த்தோம் இல்லையா? ஆரம்பம் தான் இல்லை. அந்த ஞானம் எப்போது வரும்? நம் தெய்வ பயத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும் போது தான் அது ஞானம். நிச்சயமாகவே. தொடர்ச்சி பாருங்க, இந்த ஆவிக்குரிய பாரம்பரியத்தை நம்ம கடத்தி செல்ல வேண்டும். அது நமக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாது. இந்த ஆவிக்குரிய இந்த பாரம்பரியத்தை நம் தொடர்ச்சியாக அது கடத்துதல் தேவை. அதை எப்படி கடத்த முடியும் என்று நீங்க கருதுகிறீர்கள்? அது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தலையாய கடமை. அவர்கள் இந்த பரம்பரை தெய்வபக்தியை உண்டாக்கும் சந்ததிக்காகவே மனுஷனை உருவாக்கின என்று ஆண்டு சொல்கிறார் மல்லியா புஸ்தகத்தில். தெய்வபக்திக்கான ஒரு சந்ததி. இப்போ ஒரு பாரம்பரியம், ஒரு சந்ததி பெருக வேண்டும் என்றால் இந்த பெற்றோர்கள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். அவர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாரம்பரியம் தெய்வ பயத்தோடு வரும்பொழுது அந்த சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக நம்ம வாசிக்க முடியும் 2 தீமோத்தேயு 1:5 அந்த உண்மையான விசுவாசம் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஞாபகப்படுத்தி, அது உன் முந்தியாக உன் பாட்டி லோவிசாலக்குள்ளும் உன் தாயாகிய ஐயனைக்குள் இருந்தது, அது இப்பொழுது உனக்குள் சொல்கிற நிச்சயத்துக்கு சொல்றேன். பவுல் அதை வலியுறுத்தாது. அது பாரம்பரியத்தை கடத்தி கொள்றார்கள்.
அம்மா பாட்டிக்கிட்ட இருந்து அம்மாட்ட வந்துச்சு, அம்மாட்ட இருந்து பிள்ளைகிட்ட போகுது. அது செல்லும் பொழுது அது நிரந்தரமாகவே இருக்கும். அது பெரிய ஆசீர்வாதம். பாட்டிக்கு எவ்வளவு பங்கு இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பாட்டிங்க சும்மா சமைக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஆமா, அவங்களுக்கு நிறைய பங்கு இருக்கு. பேர பிள்ளைங்களை பக்திகளை வளர்க்கறதுக்கு நிறைய 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 நிச்சயமாகவே அது நம்ம கண்டிப்பாக இந்த காலத்து சமுதாயத்திலே எல்லா பாட்டிமார்களும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும், எல்லா அம்மாமார்களும் செய்ய வேண்டும். அது பிள்ளைகள் தொடர்ச்சியா செய்வார் என்ற காலத்துல அது ஒரு பெரிய சவால் தான். இப்போ உள்ள நிச்சயமாகவே இன்டர்நெட் காலத்துல இந்த பாட்டிங்களுக்கு இதெல்லாம் ஒரு சவால் தான். ஓகே, தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம் இந்த 2 காரியத்துல. நமக்கு பின்வரும் தலைமுறைகளை இது பாதிக்கும் என்பதை அது நிச்சயமாக நினைக்கிறீர்களா? உபாகம் 6ஆம் அதிகாரத்துல 5-9 படிச்சுட்டா உன்னுடைய அது சொல்லப்பட்டிருக்குது. உன் தேவனை கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு குறையாக இன்று நான் உனக்கு கொடுக்கும் இந்த கட்டளைகளை உன் இருதயத்தில் இருக்க கிடவது. உன் பிள்ளைகளின் மேலும் அவைகளை பதியவை. உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியிலே நடக்கும் பொழுதும் படுத்துக்கொள்ளும் போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை பற்றி பேசு. அவளுடன் கைகளை சின்னங்களை கட்டி உன் நெற்றிகளில் கட்டிக்கொள் என்று உன் வீட்டு வாசலிலும் கதவிலும் வாசலிலும் எழுதுன்னு சொல்றாரு அன்றைக்கு. ஆனா இன்றைக்கு வேற மாதிரி போயிடுச்சு. ஆனா அதை எல்லாரும் செய்கிறார்களா? அது பிள்ளைகள் தலைமுறையாக வரும் பொழுது நான் மட்டும் இல்லை, நான் தாத்தா, என் மகன் இருக்காங்க, என் பேர பிள்ளைகள் அவர்களும் அதை தொடர்ச்சி செய்யும்போது அவருடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் என்று நீங்க கருதுகிறீர்களா? நிச்சயமாக. எவ்வளவுதான் உலகம் காலம் மாறினாலும் தேவ வசனம் மாறாது. நிச்சயமாக அது எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. தெய்வ பயம் கடைசி வரை இருக்க வேண்டும். இயேசுவோட வருகை வரைக்கும் அல்லது மரணம் வரைக்கும் நாம் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக சீக்கிரமா நம்ம போக வேண்டியிருக்குது. இதனுடைய அஸ்திபாரம் பாத்தீங்களா? ஞானம் தான் சொல்றேன். ஆமா, அஸ்திபாரம் ஞானம் தான். அது இந்த ஞானம் தான். ஞானம் இந்த கர்த்தருக்கு பயப்படுற ஞானம் தான். கர்த்தருக்கு பயப்படுற ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரை அறிகிற அறிவே புரிதல் சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 9:10 பார்க்கின்றால். ஆகவே அது அஸ்திபாரம், முதல் அஸ்திபாரம் ஞானம் தான். அது மட்டுமல்ல, 2வது காரியம் மந்தமான தன்மையின் ஆபத்து. மந்தமா இருக்கிறது. சாப்பிட மந்தமா இருக்கும் பாத்தீங்களா? அது பெரிய ஆவிக்குரிய உலகத்திலே மந்தமான சூழ்நிலை ஆபத்து. நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வாந்தி பண்ணி போடுற அது ஒரு மந்தமான சூழ்நிலை. அந்த மந்தமான சூழ்நிலை எப்படி என்றால், நீங்க சொன்ன மாதிரி ஆவிக்குரிய கருத்து கவலை இல்லை, சபைக்கு வர்றது கவலை இல்லை, ஜெபத்தை குறித்து கவலை இல்லை, வேதத்தை தியானிப்பதை குறித்து கவலை இல்லாத ஒரு மந்தமான வாழ்க்கை. அது தெய்வ பயம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லலாம். நிச்சயமாகவே கீழ்ப்படியாமின் அதனுடைய கீழ்ப்படியும் விளைவுகளை நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய கீழ்ப்படினால அந்த பெரிய பாதிப்புகள், ஆபத்துக்கள் உருவாகிறது. பயம் இருக்கிற இடத்துல கீழ்ப்படுதல் இருக்கும். ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தான்? தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தான். அது போல தேவ பயம் இருக்கிற இடத்துல கீழ்ப்படிதல் கட்டாயம் செயல்படும். ஆகவே உண்மையான தலைமைத்துவத்தின் இருதயம் இதுக்கு தேவை. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதுக்கு முன்னானது மனமேட்டிமை. உண்மையான தலைமைத்துவத்தின் இருதயம் இருக்கு. அப்புறம் தாழ்மையான ஒரு இருதயம் இருந்தால் தான் இதை நாம் காப்பாற்ற, கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் காப்பாற்ற முடியும் என்று நான் கருதுகிறேன். இறுதியாக பிளவுபட்ட இருதயத்தின் விளைவுகள். இந்த இருதயத்தில் பாவத்தை நாம் சிநேகித்தால் கர்த்தருக்கு நான் செவி கொடுக்க முடியாது. சங்கீதத்திலே 66:12. ஆகவே இது நம்ம இருதயத்தில் பிளவுபடக்கூடாது. இந்த காரியத்தை ஒரு பகுதி ஆண்டவருக்கு, ஒரு பகுதி உலகத்தை வைத்து செய்ய முடியாது. ஆகவே இது பெரிய பாதிப்பை கொண்டு வரும். இதை நாம் கருத்தில் கொண்டு நம்ம ஜனங்கள் தாழ்த்தி தேவசமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் ஜெபிப்போமாக. பரலோகத்தின் தேவன் நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாளிலே இந்த சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாளில் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் சிந்தித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் பெருமைக்கும் கீழ்ப்படியாமுக்கு ஆண்டவரே எங்களை விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே, தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி மன இருதயத்திலே ஆண்டவரே தேவன் இறுதி நொறுக்கப்பட்ட இறுதி உள்ள தேவ சமூகத்தில் வர எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பத்தை கருதி அவைகளை செயல்படுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய நாளில் கேட்டுக்கொண்ட எல்லா மக்களுக்கு நன்றி. அதை செயல்முறைப்படுத்த எல்லாருக்கும் கிருபையளிக்க முடியாவே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். இறுதியாக அடுத்த 3 நிமிடங்களுக்கு நாம் வாத்திய இசைகளை கேட்போம். அந்த நேரத்தை தேவனுடைய வசனத்தை தியானித்து அல்லது ஜெபம் செய்வோம். நாளை சந்திப்போம்.
ஆமென்.